ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சுழியம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்டில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சுழியம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், தேங்காய் 2 துண்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம் 50 கிராம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பை தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிச்சு. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கும் போது இலக ஆரம்பிச்சிரும். அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து இந்த ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட இட்லி மாவு இருந்தால் கூட அதில் கூட செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு உருண்டையை மைதா மாவில் இப்படி டிப் பண்ணிவிட்டு ஓரத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சுங்க. பிளேட்க்கு மாற்றிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து. அவ்வளோதான், நம்மளோட சுழியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பாய்.